இதில் ஏதோ ஒரு கிரகம் நின்று தசையோ புத்தியோ நடத்தும். ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம செங்காலிபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சோமேஸ்வரர் அவரை போய் நீங்கள் தரிசனம் பண்ணும்போது அந்த பாதிப்பு வந்து நிச்சயம் வந்து சரியாகும். சரிங்களா? அடுத்த நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம். இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தினுடைய 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் எல்லாம் வந்து மிதனத்தில் தான் இருக்கு. அந்த மிதனத்தில் வந்து பாதிப்பு இருந்தது அப்படின்னா நீங்கள் போக வேண்டிய கோவில் வந்து திருவெண்ணை நல்லூர் அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய கிருபாபுரீஸ்வரர் அவரை போய் நீங்கள் தரிசனம் பண்ணும்போது அந்த முடக்கு தோஷமாக இருந்தாலும் சரி, வைநாசிக தோஷமாக இருந்தாலும் சரி, பாதகாதிபதி, மாரகாதிபதி, தீஸ்வனி அதிபதி, அவயோகி, இப்படி எந்த பாதிப்பை தரக்கூடிய ஒரு கிரகமாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது உங்களுடைய பஞ்சபூதங்கள், அதாவது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதமும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பஞ்சபூதமும் வந்து கனெக்ட் ஆகி அது என்னாகும் அது அப்போதான், அதாவது என்னன்னா நம்மளுடைய தோஷ நிவர்த்தியை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம